welcome to Tamil Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டிஃபரண்டான ஹெல்தியான வடை ரெசிபி தான் நான் செஞ்சு காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வல்லாரை கீரை வடை செய்யிறதுக்கு நான் 150 கிராம் வடை கடலை பருப்புங்க. இத பாத்தீங்கன்னா 1/4 மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க. வல்லாரை கீரை இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஷேப்ல இருக்கும். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், சோம்பு 1 டீஸ்பூன், 50 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, தேவையான அளவு ஆயில், உப்பு தேவையான அளவு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வல்லாரைக்கீரை வடைக்கு இந்த மாதிரி பருப்பை கொஞ்சம் கெட்டியாக கொரப்பாக தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துருக்கேங்க. இப்போ இது கூட வல்லாரைக்கீரை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. இந்த கீரையில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. குழந்தைங்களுக்குலாம் நம்ம அடிக்கடி இந்த கீரை செஞ்சு கொடுக்கும்போது ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. இதில் பொடியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா வடைக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துக்கிறேன், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை. இதில் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்ச கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு தான் அரைச்சேங்க. அதனால் இந்த முழு கடலைப்பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் முழு கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறதுனால வடை சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும். அவங்களுக்குலாம் இந்த மாதிரி நம்ம வடையில் சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சால் தான் அந்த உப்பு எல்லா மாவு கூடயுமே நல்லா சாருங்க. இல்லைன்னா ஒவ்வொரு பக்கமாக கட்டி கட்டியாக தேங்கிட்டோம். அதனால் நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு விட்டுக்கலாம். இதில் முக்கியமே பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துடவே கூடாது. இப்போ வல்லாரைக்கீரை வடை செய்கிறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ வடை போட்டு எடுக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாவுலேருந்து சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. இப்போ பிடிச்சிட்டு இதை நல்லா தட்டிக்கலாம். கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கலாங்க, அப்படின்னா தான் வடை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எண்ணெயில் போட்டாச்சு. இதே மாதிரி நம்ம தட்டி தட்டி எண்ணெயில் போட்டுக்கலாங்க. இப்போ வடை வேகட்டுங்க. பாருங்கள், இந்த மேலே அந்த நுரை எல்லாமே அடங்கிட்டு வடை பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டால் தான் வடை நல்லா நல்லா முறுமுறுன்னு இருக்கும். பாருங்கள், இப்போ வடை நல்லா கலர் வந்துடுச்சுங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவையும் நான் வடையாக போட்டு எடுத்துக்கிறேங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான வல்லாரைக்கீரை வடை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டு கிச்சன்லேயும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் தமிழ் வில்லேஜ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.